Hi guys, welcome to my YouTube channel 10 minutes coding with Aravindan. ஸோ நம்ம வந்துட்டு பைத்தான் சீரீஸில் தேர்டு ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அரேஸில் போயிடலாம். சொன்ன மாதிரி ஈஸி கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்ஸ் கொஞ்சம் சால்வ் பண்ணிட்டு திருப்பி அரேயோட மீடியம் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ ரிமூவ் எலமெண்ட், ஓகே, இதான் நம்மளோட கொஸ்டின். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு வந்து நம்ஸ்ன்ற ஒரு அரே இருக்கும், அதுக்கப்புறம் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் ரிமூவ் ஆல் தி அக்கரன்ஸ் ஆஃப் தி வேல்யூ. அதாவது ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அந்த வேல்யூ நம்மளோட அறையில் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டோட்டலாக எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அதில் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி நமக்கு ஒரு ஆன்சர் தரணும். ஸோ நமக்கு சிம்பிளாக எக்ஸாம்பிள் பார்த்தா புரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், அரே கொடுத்துருக்காங்க, வேல்யூ 3ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 3 வேல்யூ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டா மீதி எத்தனை வேல்யூ இருக்குன்னா 2ன்ற வேல்யூ 2 இருக்கும். ஸோ கவுண்ட்டு 2, அதுதான் அவங்க அவுட்புட்டாக கொடுத்துருக்காங்க. இன்னும் இந்த பார்த்தீங்கன்னா இன்னும் புரியும். ஸோ நம்ஸ்ன்ற ஒரு அரே இருக்குது, அதில் 2ன்ற ஒரு வேல்யூ ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க. 1 2 3. ஸோ 3 2 ரிமூவ் பண்ணிட்டா மீதி 1 2 3 4 5. ஸோ 5 வேல்யூஸ். ஸோ நம்மளோட அவுட்புட் 5. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து நான் அரேவை ஐட்ரேட் பண்ணுறேன். ஃபார் I in range எங் 0 to length of nums. ஸோ ஐட்ரேட் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட் ஐட்ரேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு இஃப் கண்டிஷன், அதாவது என்னோட இந்த வேல்யூவும் ஈக்குவலான்னு செக் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நம்ஸ் ஆஃப் I நாட் ஈக்குவல் டு வேல்யூ, இந்த வேல்யூ நாட் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா ஈக்குவலாக இருந்தால் தான் ரிமூவ் பண்ணிடணும்ல. அப்போ ஈக்குவலாக இல்லை, யூனிக்காக தான் இருக்குது அப்படின்னா அதை என்னோட புது இதில் ஸ்டோர் பண்ணு, புதுசாக ஒரு இதில் ஸ்டோர் பண்ணு. ஸோ அப்போ நான் புதுசாக டிக்ளேர் பண்ணுறது நான் ஸ்டார்டிங்கில் இங்கே 0ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? புதுசாக ஒரு இதில் ஸ்டோர் பண்ணு ஆஃப் I. இப்போ என்னோட புது இது இப்போ இந்த 2 வேல்யூமே ஈக்குவலான்னு செக் பண்ணும். ஈக்குவல் கிடையாது. அப்போ இந்த 2வை கொண்டு போய் இந்த அரே இதில் போய் ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகேவா? ஸ்டோர் பண்ணியாச்சு. அப்புறம் முடியும் போது என்னோட இண்டெக்ஸ் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ இந்த இதை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 0, அதாவது ஃபஸ்ட்டு இது நம் ஆஃப் ஐன்றது 0. கரெக்டாக இந்த 0 நீங்கள் வந்துட்டு இண்டெக்ஸில் போட்டிங்கன்னா நம்ஸ் ஆஃப் ஐன்ற இடத்துல 0 போட்டிங்கன்னா இதை தான் அது ஆக்சஸ் பண்ணும். ஸோ 0, அதுக்கப்புறம் வேல்யூவோட வேல்யூ 2. ஓகேவா? ஸோ 0 நாட் ஈக்குவல் டு 2 கண்டிஷன் கரெக்டு தானே? ட்ரூ. ஏன்னா 0வும் 2வும் ஒன்று கிடையாது. ஸோ உள்ளே வந்து புதுசாக நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க அறையில் அந்த 0வை ஸ்டோர் பண்ணணும். ஓகேவா? திருப்பி உள்ளே போகும், ஃபார் லூப்புக்குள்ளே போகும். அடுத்து இந்த 0 வந்து இன்க்ரிமெண்ட் ஆகி 1 ஆகிடுமா? அப்போ இந்த இதை ஆக்சஸ் பண்ணும். அப்போ 1 நாட் ஈக்குவல் டு 2வா? கரெக்டு தான், நாட் ஈக்குவல் டு தான். ஏன்னா 1 2 ஒன்று கிடையாது. ஸோ அதை கொண்டு போய் இந்த இதில் ஸ்டோர் பண்ணிக்கும். அதாவது இண்டெக்ஸ் அதே மாதிரி ஜேவை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். எக்ஸாக்ட்லி. ஸோ இன்க்ரிமெண்ட் பண்ணால் தான் நமக்கு வந்து அரே சேஞ்ச் ஆகாமல் அதை அடுத்தடுத்து ஆட் பண்ணும். அப்படி இல்லைனா ஆட் பண்ணாமல் ஒரே அரேவை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். இன்க்ரிமெண்ட் பண்ணால் இண்டெக்ஸை வந்து இண்டெக்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணும். அதாவது 0ன்னு மாதிரி இருந்த அரேவை திருப்பி அது 1ஆ மாற்றும். 1ஆ மாதிரி இருக்க அரேவை அடுத்து 3ஆ மாற்றும். இப்போ இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுனால அரேவும் டெவலப் ஆகிட்டே போகும். ஸோ எண்டில் ஜேவோட வேல்யூ என்னவோ அதான் நம்மளோட கவுண்ட்டாகவும் இருக்கும். கரெக்டாக? ஸோ 1 2 3 4 எண்டாக இந்த வேல்யூ நமக்கு முடியும் போது, எண்டில் இந்த 4 வேல்யூ நமக்கு முடியும் போது நமக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கும். திருப்பி உள்ள ஒரு யூனிக்கான்னு செக் பண்ணும். யூனிக்காக செக் பண்ணும்போது நாட் ஈக்குவல்ட்டுக்கு வெளியே வந்துடும். நமக்கு மீதி இருக்கிற ஜேவை ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ லெட் மீ செக். ஓகே, இந்த டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகிடுச்சு. ஓவரால் டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகுதான்னு செக் பண்ணிடலாம். ஓகே, எல்லா டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆகிடுச்சு. சூப்பர். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ போக இன்னும் ஹார்டரான சம்ஸும் பார்ப்போம், நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ இதை உங்கள் இன்டர்வியூ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், யாரெல்லாம் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்களோ. அதுக்கப்புறம் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் தான் லைக் பண்ணுங்கள். ஸோ SQL சீரிஸும் சைமல்டேனியஸாக போய்ட்டுருக்கு, அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுவும் உங்களுக்கு இன்டர்வியூக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னென்ன மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணுமோ அதையும் கேளுங்க, நான் அதையும் அந்த ப்ராப்ளம் இல்லாமல் சால்வ் பண்ணி உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பை.